4 நாட்கள் கல்லறையில் இருந்த ஒருவன் ஒரே குரலில் உயிரோடு வெளியே வந்தான். இது ஒரு கதை இல்லை, இது அதிகாரத்தின் அறிவிப்பு. பெத்தானியா என்ற ஒரு அமைதியான கிராமம். அங்கே வாழ்ந்தார்கள் 3 சகோதரர்கள், மார்த்தாள், மரியா மற்றும் லாசரு. அவர்கள் சாதாரண குடும்பம், ஆனால் அவர்களுடைய வீடு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் கொண்டது. ஏனெனில் இயேசு அவர்களுடைய நண்பர். இயேசு அந்த வீட்டிற்கு வருவார், அவர்களுடன் பேசுவார், சிரிப்பார், உணவு உண்ணுவார். அந்த வீடு எப்போதும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த சந்தோஷம் சோதிக்கப்பட்டது. லாசருவுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அவருடைய உடல் பலம் குறைந்தது. மரியா அவரது கையை பிடித்து கொண்டாள். மார்த்தாள் ஜன்னல் அருகே நின்றாள். அவர்கள் மனதில் ஒரே நம்பிக்கை, இயேசு வந்தால் மட்டும் போதும். உடனே அவருக்கு செய்தி அனுப்பினார்கள். கர்த்தாவே, நீங்கள் நேசிக்கும் லாசரு நோயுற்றிருக்கிறான். செய்தியை கேட்ட இயேசு அச்சமடையவில்லை. அவர் அமைதியாக சொன்னார், இந்த நோய் மரணத்திற்கல்ல, தேவனுடைய மகிமைக்காக. ஆனால் இயேசு வருவதற்குள் லாசரு உயிரிழந்தான். அந்த வீடு முழுவதும் அழுகை. கல்லறையில் லாசருவை வைத்தார்கள். ஒரு பெரிய கல் உருட்டி மூடப்பட்டது. 1 நாள், 2 நாள், 4 நாட்கள் கடந்தது. அப்பொழுது இயேசு பெத்தானியாவிற்கு வந்தார். மார்த்தாள் ஓடி வந்து அழுதபடி சொன்னாள், கர்த்தாவே, நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு அவளை பார்த்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆகிறேன். கல்லறையின் முன் நின்ற இயேசு கண்ணீருடன் கேட்டார், அவனை எங்கே வைத்தீர்கள்? பின்னர் அவர் சொன்னார், கல்லை அகற்றுங்கள். மார்த்தாள் தயங்கினாள். 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு சொன்னார், நம்பினால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். கல் அகற்றப்பட்டது. அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதி. பின்னர் இயேசு சத்தமாக கூப்பிட்டார், லாசருவே, வெளியே வா. அந்த குகையின் உள்ளிருந்து ஒரு அசைவு. மெல்ல ஒரு உருவம், கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் லாசரு வெளியே வந்தான். மரணம் தோற்றது, உயிர் வென்றது. அது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது ஒரு அறிவிப்பு. மரணத்திற்கும் மேலாக அதிகாரமுள்ளவர் இயேசு. இந்த கதையின் பாடம் இதுதான். தேவன் தாமதிப்பார், ஆனால் தவறமாட்டார். நாம் பார்க்கும் முடிவு அவருக்கு ஆரம்பம். கடைசி சொல்லை மனிதன் சொல்ல மாட்டான், தேவன்தான் சொல்வார்.